இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது ரிஷபராசிக்காரங்க. அதாவது பொறுமை, உழைப்பு, செல்வம், குடும்ப பாசம், காதல், நம்பிக்கை இதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில பிறந்தவங்களுக்காக வெளியில சாதாரணமாக நம்ம தோன்றினா கூட உள்ளுக்குள்ள ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன வலிமையை கொண்டவங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு முறை நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மெதுவாக வளருவாங்க. அதாவது ஒரு திடீர்னு எடுத்தோடனே பெரிய பணக்காரங்க அப்படின்னு கிடையாது. படிப்படியா வளரக்கூடிய ராசி தாங்க இந்த ரிஷபராசி. ஆனா வளர்ந்த பிறகு நிலைத்த ஒரு உயரத்தை அடைவாங்க அப்படிங்கிறது தான் ரிஷபராசியுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால் அழகு மீது ரொம்பவே ஈர்ப்பு, ரொம்ப நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈர்ப்போடு இருப்பாங்க. கலை ரசனை கொண்டவங்களாக இருப்பாங்க. பணத்தை மதிக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாக இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத ஆசை அதிகமாக கொண்டு இருப்பாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. காதலில் உண்மைத்தன்மை அதிகமாக இவர்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. என்னங்க நீங்கள் ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கும் பொருந்துதா? கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோவுடைய கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்கள் அமைதியானவங்களாகவும் பொறுமை மிகுந்தவங்களாகவும் முடிவெடுத்தால் மாறவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அன்பை வெளியில் காட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ரொம்பவே உணர்ச்சி அதிகமாக கொண்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. பண விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கோபம் வந்துச்சு அப்படின்னா கோபம் எப்பவுமே வராது. ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆழமாக அதிகமாக கோபப்படுவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. சரி, இதை பற்றி பார்க்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஜோதிட பலன் அவங்கக்கிட்ட கேட்டு அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. உங்களுக்கும் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக அனுபவிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம். என்ன நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்பி இருப்பீங்க, ஆனால் அதில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. நண்பர்களுக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. உதவி செய்தவங்களே உங்களுக்கு பின்னால் பேசக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க. நம்பியவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான ஒரு காலமாக கூட அமையலாம். ரகசியங்கள், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் ஒரு நண்பர் அப்படின்னு நம்பி சொல்கிறீங்கன்னா அந்த ரகசியம் வெளியேறும். இதுதான் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் மனசில் ரொம்ப பெரிய காயத்தை கூட உருவாக்கலாம். சரி, முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது முழு மனதாக காதலிப்பாங்க. ஆனால் உண்மையாகவே பலருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காதலில் பிரிவு, வேதனை இந்த மாதிரிலாம் சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் இதை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ராசிக்காரங்க குடும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியவங்களா, நிறைய விஷயங்களில் தியாகம் செஞ்சவங்களா இருப்பாங்க. கனவுகளை விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நான் செய்ததை யாரும் புரிந்து கொள்ளலை அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த ரிஷபராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே போல் பண விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கடன் கொடுத்து ஏமாறுறது, நண்பர்களால் அதிகமான நஷ்டத்தை பார்க்குறது, கூட்டு தொழிலில் நிறைய சிக்கல் வர்றது, கையெழுத்து வைத்து பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கலாம். பொதுவாக ஒரு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே சோதனை மிகுந்த காலமாக இருக்கிறது அப்படின்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. அதே போல் வேலை இல்லாமல் இருக்கிறது, பண நெருக்கடி, காதல் தோல்வி, மன அழுத்தம், தனிமை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே 33 வயதுக்கு பிறகு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மெதுவாக அந்த வாழ்க்கை மாற தொடங்குது. அதாவது நல்ல வேலை கிடைக்கும், பண வரவு அதிகமாக இருக்கலாம், நிலம் இருக்கும், வீடு, திருமணம் ரொம்ப அமைதியான முறையில் நடக்கும். அதே போல் சமூக மரியாதை கிடைக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய வயது 33 வயதுக்கு மேலே. சரி, எனக்கு 40 வயது ஆயிடுச்சு, எனக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சேமிக்கக்கூடிய எண்ணம் இந்த 40 வயதில் உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்து கண்டிப்பாக சேரும். குழந்தைகளால் கண்டிப்பாக பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மன அமைதி அதிகரிக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்போ ஒரு செழிப்போடு வாழ்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் பணக்காரர்களாக ஆக மாட்டாங்க. மெதுவாக மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்குவாங்க. முக்கியமாக 30 வயதுக்கு பிறகு பண உயர்வு, 36 வயதுக்கு பிறகு வீடு நிலம், 42 வயதுக்கு பிறகு சேமிப்பு பெருகும். வயதான காலகட்டத்தில் சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். முக்கியமாக இவர்களுக்கு நகை, ஆடை, ஹோட்டல், உணவகம், இசை, கலை, அழகுத்துறை, வங்கி, சேமிப்பு இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு நன்மை நடக்கும். யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பணம் புழங்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான புகழ் பெற்றவங்கக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். பணத்தை ரொம்ப நெருங்கியவர்கிட்ட கூட நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்து வைக்காதீங்க. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மனதில் அவங்களும் பொறாமைப்படக்கூடிய ஒரு விதமாக கூட இருக்கலாம். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தடைப்பட்ட பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமை வந்து குறையலாம். சேமிப்பு அதிகரிக்கும். புதிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த நேரம் அவங்க வந்து உங்கள் கூட சேரக்கூடிய காலங்க. அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு இருங்க. உங்கள் உடல்நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் குறையும். உடல் சோர்வு குறையறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 12 நாள் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்த 12 நாள், முதல் நாள் வந்து நல்ல தகவல்கள் அதிகமாக வரும். 2வது நாள் வந்து செலவில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். 3வது நாள் குடும்ப அமைதி அதிகரிக்கும். 4வது நாள் வேலை, பாராட்டு இவை எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். 5வது நாள் பழைய நண்பர் தொடர்பு உங்களுக்கு இருக்கலாம். 6வது நாள் உடல் ஓய்வு கண்டிப்பாக தேவைப்படுது. 7வது நாள் திடீர் பணவரவு இருக்குங்க. 8வது நாள் காதலில் நல்ல மாற்றம் இருக்குங்க. 9வது நாள் புதிய முயற்சிக்கு நல்ல நாள். 10வது நாள் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. 11வது நாள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. 12வது நாள் மகிழ்ச்சியான செய்திகள் அதிகமாக வரும். ரிஷபராசிக்கான அதிர்ஷ்டமான நிறங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளை நிறம், இளஞ்சிவப்பு, பச்சை, க்ரீம், லைட் நீலம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டமான நிறங்கள். முடிந்த வரைக்கும் இந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடர்ந்த கருப்பு, அடர்ந்த சிகப்பு இதை வந்து தவிர்க்கிறது நல்லது. எந்த நாளில் எந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளை நிறமும், புதன்கிழமை நாளில் பச்சை நிறமும், திங்கட்கிழமை நாளில் லைட் நீளமும் பயன்படுத்துறது நல்லது. நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு செய்வீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் தானாக வந்து சேரும். முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து தடையாக இருக்குதோ அந்த தடையெல்லாம் நீங்கி கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான காலமாக அமையும். அதே போல் பராசக்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக மன வலிமையை தரக்கூடியதாக அமையும். வெங்கடாஜலபதியை வழிபடுங்க. கடன் சுமை கண்டிப்பாக குறையும். சரி, பரிகாரத்தை நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி நீங்கள் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு துர்க்கை அம்மனாக இருக்கலாம், மகாலட்சுமியாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் பசுவுக்கு உணவு கொடுங்க. ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அகத்திக்கீரை கொடுக்காதீங்க. பசுவுக்கு நீங்கள் பழங்கள், காய்கறி, கீரை இந்த மாதிரி வாங்கி கொடுத்து பசுவிற்கு உணவு கொடுக்கறது நல்லது. ஏழைகளுக்கு உதவி, நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும், நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் உதவி செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ ஒரு 10 ரூபா பொருளாக இருந்தால் கூட ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெண்களுக்கு ஆடை தானம், முருகன் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் ரொம்பவே நல்லது. ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு துணையை பாதுகாக்க கண்டிப்பாக கற்றுக்கோங்க. குடும்பத்தை முன்னிலைப்படுத்துகிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள் வந்து திருமணத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பலருக்கும் தாமதமான திருமணம் நடக்கிறதுக்கான நேரமாக இப்போ இருந்துகிட்ருக்குங்க. உடனடியாக வந்து ஒரு குடும்பம் அமையலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி, மகரம், கடகம், மீனம் இவையெல்லாம் பொருத்தமான ராசி.
குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ குழந்தைகள் கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்துவாங்க. குடும்ப சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். குழந்தை பிறந்த பிறகு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். சிலருக்கு தாமதமாக எதுவும் கிடைக்கலாம். வேலை தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்ற தொழில் பார்த்திங்கன்னா வங்கி ஒரு வங்கியில் வேலை செய்கிறது, கட்டிடம் கட்டுறது, விவசாயம் செய்கிறது, ஹோட்டல், இசை இதெல்லாம் நம்ம முன்பு பார்த்தது தான். முக்கியமாக இவையெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டியது உடல் எடையில் அதிகமான கவனம் செலுத்துங்க. சர்க்கரையில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா மருத்துவரை உடனடியாக பாருங்கள். கழுத்து பிரச்சனை அதிகரிக்கலாம், தூக்கமின்மை அதிகரிக்கலாம், மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதே போல் நீங்கள் உங்களுக்கு அதிகமான பலம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் விழுந்தால் கூட மீண்டும் எழுவீங்க. பொறுமை மிக அதிகமாக உங்களுக்கு இருக்கும். குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். பணம் சேர்க்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய மன வலிமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாரையுமே நம்ப வேண்டாம். சேமிக்கிறத நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கோங்க. கடந்த துரோகங்களை மறக்க கற்றுக்கோங்க. உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் மனதை செலுத்துறது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். நீங்கள் அழுத இடத்துல சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துக்காக அழுதிங்களோ அந்த விஷயத்திலேயே உங்களுக்கு சிரிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துடும். கஷ்டப்பட்ட இடத்துல நீங்கள் வென்று காட்டுவீங்க. உங்களை மதிக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை மதிக்காதவங்க கூட தேடி வருவாங்க. உங்களுடைய உழைப்பு எப்பயுமே வீணாகாது. அன்பு வீணாகாது. பொறுமை வீணாகாது. இப்படி இறைவனுடைய அருள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பொருந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் ஜோதிடர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.